பிரியாணி லவர்ஸ் ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி தான் அது. ஹைதராபாத்தி தம் பிரியாணி யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க? ட்ரை பண்ணதில்லைனாலும் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 1/2 kg அளவு சிக்கன் எடுத்துகிட்டு அதில் மசாலா ஆட் பண்ணி மேரினேட் பண்ண போகிறேன். மசாலா டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மினிமம் ஒரு 2 hours ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் சிக்கனுக்குள்ளே அந்த மசாலா இறங்கி இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிக்கன் ஊறுற டைமில் நம்ம அரிசி வேக வச்சிடலாம். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற டைமில் அரிசி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 minutes நல்லா கொதிக்க விட்டு அரிசியை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் கீ ஆட் பண்ணிட்டு நம்ம மேரினேட் பண்ண சிக்கனே ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சிக்கன்லேருந்து கொஞ்சம் மசாலாவை தனியாக எடுத்து வச்சுட்டு தம் போடுறப்போ மேலே ரைஸ் போட்டுட்டு கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிட்டு அந்த கிரேவியையும் கொஞ்சம் ஊற்றிட்டு மேலே இன்னொருக்கா ரைஸ் போட்டுட்டு இதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஃப்ரைட் ஆனியனும் குங்குமப்பூ ஆட் பண்ண பாலையும் சேர்த்துட்டு தம் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா மணக்க பிரியாணி ரெடியாக இருக்கும். கிளறாமல் சைடில் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மசாலா பாக்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.